வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங் சீசன் 2 முடிஞ்சு. அப்படியே எடுத்து மான்வா படிக்கலான்ட்டு மான்வா படித்தேன். சரியாக இருந்துச்சு. அதான் இந்த எக்ஸ்ப்ளனேஷனை பார்க்கலாம். நீங்களும் மான்வா படிக்கணும்னு நினச்சிங்கன்னா சாப்டர் 111லேருந்து ஆரம்பிங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ வாங்க டிலே பண்ணாமல் எக்ஸ்ப்ளனேஷனுக்குள்ளே போகலாம். ஆரம்பத்தில் ஏதோ ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்கே கேட் ஓப்பன் ஆகிருக்கு. அங்கே ஒருத்தன் யாரா நீங்கள்லாம் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு கேட்லேருந்து வெளியே வந்தவன் இவன் கிடையாது, அவங்க நல்லா ஒளிஞ்சிட்டு இருக்காங்க, அந்த வெளிச்சம் இங்கே கிடையவே கிடையாது அப்படின்னு பின்னாடி யாராவது வராங்க. யோகமெண்ட், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு யோகமெண்ட், நான் ஈஸ்ட் லேக் டெரிட்டரி பற்றிய இன்ஃபர்மேஷன் கொடுக்க வந்திருக்கேன் அப்படிங்கிறான். ஈஸ்ட் லேக் டெரிட்டரினா அங்கே தானே ஷேடோ மோனாக் இருக்கான் அப்படின்னு அவன் சொல்கிறான். நீ அந்த இடத்த பார்த்துக்கிறேன் நீயே. அதுக்கு யோகமெண்ட், கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். அப்போ அந்த ஷேடோ மோனாக் அப்படின்னு அவன் கேட்கும்போது, அந்த ஆர்கிடெக்ட் அவனோட வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா நமக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு யோகமெண்ட் சொல்கிறான். சுவாரஸ்யமாக தான் இருக்குது, இது சொல்கிறதுக்காக தான் இங்கே வந்தியா அப்படின்னு இவன் சிரிச்சுட்டே சொல்கிறான். சரி, அதை பற்றி நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு யோகமெண்ட் கேட்கும்போது, நீ எனக்கு தர வேண்டியதை கொடுக்குற வரைக்கும் நான் எல்லாமே ஸ்மூத்தாக தான் போகும் அப்படிங்கிறான். ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளை யாரோ எங்களை கொண்டு வந்திருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு இவன் சொல்கிறான். நம்மளை இங்கே கொண்டு வந்துவேன், கண்டிப்பாக வெளிச்சமாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு ஏதோ காலடி சத்தம் கேட்குது. எதுக்கு இவன் ட்ரேஸ் விட்டுட்டு போயிருக்கானே தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் நம்ம பிளானில் குறுக்க வர பார்க்குறான் அப்படின்னு சொல்லும்போது சங்கீவானை காட்டுறாங்க. சங்கீவான், அந்த ஈஸ்ட் லேக் டெரிட்டரினா நீங்கள் கொரியாவியா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். அதை பற்றி நாங்கள் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு கேட்டதுக்கு சங்கீவான் 2 கையிலும் கத்தி எடுத்து சண்டைக்கு ரெடியாக இருந்துட்டான். உங்களை தப்பிக்க விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போகிறான். இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேத்துக்கும் சரியான சண்டை நடக்குது. ஆனால் அந்த சண்டையை முழுசாக காட்டல, அப்படியே கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணி எங்கே போகிறாங்கன்னா அப்படியே ரெட் கேட்குள்ளே போகிறாங்க. இது நீயா, நீ தான் என்னோடய சகோதரெல்லாம் கொள்றியா அப்படின்னு சொல்லி அந்த பாஸ் கேட்குறான். ஆனால் இது ஒரு விதத்தில் இம்ப்ரெசிவாக தான் இருக்குது. உன்னோட இவ்வளோ சின்ன உருவத்தை வச்சு இவ்வளோ வந்தது மட்டும் இல்லாமல் உனக்கு என்னோடய லாங்குவேஜையும் தெரிஞ்சிருக்கு. என்ன தான் நீ இவ்வளோ தூரம் வந்திருந்தாலும் இதுதான் உன்னோட முடிவு அப்படின்னு அந்த பாஸ் சொல்கிறான். சின்னதா, நல்லா காமெடியாக தான் பேசுகிற அப்படின்னு சஞ்சினு சொல்கிறான். வெளியே வாங்க அப்படின்னு சொன்னோடனே சுற்றி இருக்க ஷேடோ சோல்ஜர்ஸ்லாம் வெளியே வராங்க. எல்லோரும் வெளியே வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் இங்கே இல்லை போல இருக்கே அப்படிங்கிறான். என்னது இது, என்ன உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அந்த பாஸ் சொல்கிறான். அதுக்கு சஞ்சின் எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம அவங்கள கொல்லுங்க அப்படிங்கிறான். இந்த கமாண்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஷேடோ சோல்ஜர்ஸ் எல்லாருமே போய் அடிக்க போயிடுறாங்க. இங்கே ஷேடோ சோல்ஜர்ஸ்க்கும் எனிமீஸ்க்கும் சரியான சண்டை நடக்குது. டஸ்க்கு பார்த்தீங்கன்னா மேஜிக்லாம் பண்ணி பாஸ் கீழே தள்ளி விட்டுறான். நம்ம ஜின் அவன்கிட்ட போய், நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னேன்னா உன் சாவு வழியோடு இருக்காது, உன்னை வழி இல்லாமல் போட்டு தள்ளிடுறேன் அப்படிங்கிறான். அது சொல்லாததுனால எங்கேயும் எந்த ஆன்சரும் கிடைக்கல, அந்த சிஸ்டம் இடையூறாக இருக்குது அப்படிங்கிறான். என்னதான் இருந்தாலும் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்க வேண்டியதை கண்டுபிடிச்சே தீருவேன். கர்ஸ்டு ரேண்டம் பாக்ஸ்லேருந்து இது கிடச்சிக்கி நான் ஜேஜு ஐலண்ட் மிஷனில் 100வது லெவல் வந்தபோது கிடச்சிது அப்படின்னு சொல்லி அங்கே நடந்ததை யோசிச்சு பார்க்குறான். கார்டனன் டெம்பிள்கான கீ என்ன தான் பண்ணாலும் அந்த கார்டனன் டெம்பிள் என்னால் மறக்கவே முடியாது, ஏன்னா அதுதான் டபுள் டஞ்சன் அப்படிங்கிறான். இந்த சிஸ்டம் இது எல்லாமே ஆரம்பித்த இடத்துக்கு என்ன கூப்பிடுது, ஆனால் இடையில் பல மாற்றங்கள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பழைய சங்ஜின் மூவியும் இப்போ புதுசாக இருக்கவனையும் காட்டுறாங்க. இது முன்னாடியிலேருந்து பிளான் ஆயிருந்துச்சுன்னா, இது நான் வரதுக்காக வெயிட் பண்ணிச்சுன்னா, அப்படி இருக்க பட்சத்தில் எனக்காக வெயிட் பண்ணு, நான் வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த சிலையை காட்டி முடிக்கிறாங்க. இதோட சாப்டர் 111 முடியுது. உங்கள் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் போடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களை அடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்களோட டாக்கு.